أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. நிறைவான அருளன்பின் இறையேகன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்வோமாக. பின்னர் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் எனும் சாந்தியும் இந்த உலகை உய்விக்க வந்த உத்தமர், நற்குணத்தின் தாயகம், நமக்கெல்லாம் நாயகம், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழமார்கள், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த பெரியார்கள், இப்பூ உலகிலே உண்டான முஅ்மினான முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்திலே குழுமிருக்கக்கூடிய மணமகன் உள்ளிட்ட நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 துல்ஹஜ் பிறை 4 ஜூன் 1 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. நாம் குறிப்பிட்டபடி ஷார்ப்பாக 10 மணிக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுவே ஒரு பெரிய செய்தி. திருமறை நெறி நின்றும் அந்நிகாஹ் மின் சுன்னத்தி, திருமணம் எனது வழிமுறை என்ற அறிவின் ஆதவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழி சென்றும் இறை உவந்த அவனது இல்லத்தில் நடைபெறுகின்ற இந்த இனிய திருமணம் மர்ஹூம் ஹாஜி எஸ் வெள்ளைத்தம்பி, மர்ஹூம் எஸ் எல் ஜிஃப்ரி மற்றும் மர்ஹூம் சையத் முஹம்மது ஹாஜி MAK கமால், ஜனாப் SM முஹம்மது நூஹ் மற்றும் நல்ல காரியங்கள் எங்கு நடந்தாலும் அதிலே தன்னையும் உட்படுத்திக் கொள்கின்ற சமூக ஆர்வலர், LTS கோல்ட் ஹவுஸ் தங்க மாளிகையின் அதிபர், அன்பு சகோதரர், நண்பர் ஜனாப் ஹாஜி LTS சித்திக் அவர்கள் குடும்பத்தினருடைய திருமண நிகழ்வு, இவ்விரு குடும்பத்தாரின் இனிய திருமண நிகழ்வு வல்லோன் அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கிருபையால் இறைவு வந்து அவனது இல்லத்தில் வைத்து இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்வின் ஆரம்பமாக இறைமறை ஓதி துவக்க வருகிறார் முன்னாள் அஸ்ஹர் ஹிஃபுல் பிரிவு மாணவர் அன்பு இளவல் அல் ஹாஃபில் சமீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا
وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا وآتوا النساء صدقاتهن نحلة فإن تبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. السلام عليكم. தேனினுமினிய குரலிலே திவ்ய திருமறை தந்த ஷமீம் அவர்களுக்கு மணமக்கள் வீட்டாரின் சார்பான நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தொடர்வது வரவேற்புரை. பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் மணமக்கள் வீட்டாரின் அழைப்பை ஏற்று மணமக்களின் இல்லற வாழ்வு சிறந்து விளங்கிட தங்கள் வாழ்த்துக்களையும் துஆக்களையும் வழங்கிட வருகை புரிந்துள்ள ஆலிம் உலமா பெருமக்களையும் உள்ளூர் வெளியூர் பெருமக்களையும் மணமக்களின் நண்பர்களையும் வியாபார பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மருத்துவ பெருமக்களையும் தமிழ்நாடு காங்கிரசின் துணைத் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ஜனாப் குலாம் முகமது சாஹிப் அவர்களையும் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் கேரளா போன்ற வெளிமாநிலங்கள் பலவற்றிலிருந்தும் அரபு மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இதயம் நிறைந்த அன்பால் மணமக்கள் சார்பில் வரவேற்கின்றோம். மேலும் சென்னை, காரைக்கால், திருச்சி, கீழக்கரை, புதுக்கோட்டை, திருவாரூர், கும்பகோணம், சித்தார்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்தும் வருகை புரிந்துள்ள நகைக்கடை அதிபர்களையும் ஏனைய பெருமக்களையும் வருக வருகவென்று இதயம் நிறைந்த அன்பால் வரவேற்கின்றோம். மற்றும் சென்னை ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் அதிபர் எங்கள் அன்பிற்கினிய குடும்ப நண்பர் ஜனாப் அல்ஹாஜ் ஜாக்கிர் ஹுசைன் அவர்களையும் இதயம் நிறைந்த அன்பால் வரவேற்கின்றோம். சென்னை ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் கடை மட்டும்தான் அவர்களுடையது. ஆனால் அங்கே பணியாற்றக்கூடிய மக்களில் பெரும்பாலானோர் காயல்வாசிகள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எங்கள் காயல் மக்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை மணமக்கள் வீட்டாரின் சார்பாகவும் காயல் நகரின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த அன்பால் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவர்களுக்காகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம், துஆ செய்கிறோம். மர்ஹபன் அஹ்லன் வஸஹலன். நிகழ்வில் தொடர்வது வாழ்த்துரையும் வரவேற்பும். மணமக்களை வாழ்த்த வந்திருக்கின்ற பெருமக்களை தாமும் வரவேற்றிடவும் தமது குடும்ப உறவான மணமக்களை வாழ்த்தி மகிழவும் வருகிறார்கள் திண்டுக்கல் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் தன்னை அர்ப்பணித்து 100 மாணவர்களுக்கு பாடமெடுத்து அவர்களை ஆலிம்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி நமதூரின் பெருமையை நிலைநாட்டி வருபவரும் நம் மண்ணின் மைந்தரும் மார்க்க மேதை மருகும் மூனா கானா சையீத் இப்ராஹிம் ஆலிம் அவர்களின் திருப்பேரரும்
ஜனாப் ஹாஜி எல்டி சித்திக் அவர்களின் மச்சானுமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் கணித்திற்குரிய ஷேக் எம்ஏ முகமது ஜாஃபிர் ஆலிம் யூசுஃபி அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அகமகிழ்ந்து அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخيارهم خيارهم لنسائهم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் திருமேனி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்களின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபா தாபின்கள் மீதும் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியமான நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அறிஞர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, மணமக்களை வாழ்த்தி மகிழ துஆ செய்ய வருகை தந்திருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று அயல் நாடுகளிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் நம் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்துடனே நம் ஊரிலிருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸை நிக்காஹு மஜ்லிஸை சிறப்பித்து தரும் முகமாகவும் மணமக்களை வாழ்த்தி துஆ செய்யும் முகமாகவும் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆரம்பமாக வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, திருமணம் என்றாலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஏனென்றால் அது முதல்ல சுன்னத்தான நிகழ்வு. எல்லா நபிமார்களும் மேற்கொண்ட நிகழ்வு. அல்லாஹ் தன் மறையிலே கடமையாக்கிய ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண வாழ்வின் மூலமாக அகிலத்தார்கள் அத்துணை பேருக்கும் அழகிய நன்னெறியை வழங்கிய ஒரு திருமணம். அந்த திருமணம் ஒரு மகிழ்வான திருமணம். திருமணம் முடிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும், மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றாலும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அல்லாஹ் வழங்கியமைக்காக நாம் எல்லாம் குழுமி நின்று உற்றார் உறவினர்களும் அன்பர்களும் நண்பர்களும் அவர்களை வாழ்த்தி துஆ செய்து அந்த மகிழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு கொள்கிறோம். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையிலே திருமண வாழ்வின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து தந்தார்களோ தமது வாழ்க்கையை, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும்
அமைந்து விட்டால் அதுபோல மகிழ்ச்சியான வாழ்வு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லுவான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்று சொல்லுவான். அருமையான பெருமக்களே, நீங்கள் மனைவிமார்களோடு நல்ல வகையில் நல்ல இணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை முறையை அழகான முறையிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அருளுவான். அல்லாஹ்வுடைய நோக்கமும் அதுதான், சந்தோஷமாக வாழ வேண்டும். எந்த ஜோடியை நாம் சேர்த்து வைக்கிறோமோ அந்த ஜோடிகள் 2 பேரும் மகிழ்வாக வாழ வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் அழகான காதலையும் உங்களுக்கு மத்தியில் அவன்தான் உண்டாக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கமே 2 மனமும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நியதியும் கூட. அருமையான பெருமக்களே, இந்த வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அழகான முறையிலே நீங்கள் அவர்களோடு மனைவிமார்களோடு ஒத்துழைத்து சேர்ந்து வாழுங்கள் என்ற அந்த வார்த்தையிலே அல்லாமா இப்னு கஸீர் அலைஹிர் ரஹ்மா அழகான ஒரு தஃப்சீரை அழகா நமக்கு விளக்கி தருவார்கள். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், தொய்யிபு அக்வாலக்கும் லஹுன்ன என்று சொல்வார்கள். நீங்கள் உங்களுடைய சொல்லால் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் இனிமையாக பேசுங்கள், இனிமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று, இதுதான் அதனுடைய பொருளாகும். வஹஸ்ஸினு அஃஆலக்கும் வஹைஹாத்திக்கும் பிஹஸ்பி குதுரத்திக்கும் என்று மேலும் தஃப்சீரில் எடுத்துச் சொல்வார்கள். உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய தோற்றங்களையும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே அழகாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை கவர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள். கமா துஹிப்பு தாலிக மின்ஹா ஃபஃஅல அன்த பிஹா மிஸ்லஹு என்றும் சொல்லுவார்கள். அவர்களிடமிருந்து அதைத்தானே நீங்கள் பிரியப்படுகிறீர்கள், ஏன் நீங்கள் அவர்களுக்கு இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாமா இப்னு கஸீர் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையும் எடுத்து சொல்வார்கள். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், எவ்வாறு மனைவிமார்களின் மீது கடமைகள் இருக்கின்றனவோ அதே மனைவிமார்களுக்கு உரிமைகளும் நியாயமான முறையிலே இருக்கிறது. தத்தமது கடமைகளை அவர்கள் பேணினாலே அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்ற வகையிலே அல்லாஹ் எப்படி நமக்கு இயம்பினானோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இயம்புகிறான். அருமையான பெருமக்களே, இதைத்தான் அவர்கள் இன்னொரு ஹதீஸின் மூலமாகவும் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி என்று இயம்புவார்கள். ரசூல் அக்ரம் அதை எடுத்து வைக்கிறார்கள் அல்லாமா இப்னு கஸீர் அலைஹிர் ரஹ்மா. உங்களில் சிறந்தவர் தன் மனைவிகளிடத்திலே சிறந்தவர், உங்களில் சிறந்தவராக நான் இருக்கிறேன், என்னுடைய மனைவிமார்களிடத்திலேயே உங்களில் சிறந்தவராக நான் திகழ்கிறேன் என்று பெருமிதத்தோடு உலகத்தில் எவனாலும் சொல்ல முடியாத அந்த தத்துவத்தை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அந்த நெறியை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இயம்பினார்கள் என்பதையும் எடுத்துச் சொல்வார்கள். மேலும் அல்லாமா இப்னு கஸீர் அலைஹிர் ரஹ்மா நிறைய விஷயங்கள் சொல்லுவார்கள். இடையில ஒன்று ஞாபகம் வருகிறது. மனிதன் என்றால் யார் என்று ஒரு அரபு அறிஞன் அழகா சொல்லுவான். மனிதன் என்றால் யார்? அர் ரஜுலு ஹுவல்லதி, அழகா சொல்லுவான். அர் ரஜுலு ஹுவல்லதி யர்ஃபஉ கீமத ஜௌஜதிஹி இன்த அஹ்லி ஃபைதா யஹ்தரமஹா வ அஹ்ஸன இலைஹா யஹ்தரமஹா அல் ஜமீஉ என்று சொல்லுவார் அவர். மனிதன் என்றால் யார்? ஆண்மையுள்ள மனிதன் என்றால் யார்? ஆன்மீகம் உள்ள மனிதன் என்றால் யார்
என்று அழகாக சொல்லும்போது, மனிதன் அவன்தான் மனிதன். அவன் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவியினுடைய அந்தஸ்தை தன் குடும்பத்தார்களிடத்திலே உயர்த்தி பிடிப்பான் அல்லவா, அவன்தான் மனிதன். சொல்லி விளக்கம் சொல்கிறார்கள். அந்த மனிதன் அந்த தன் மனைவியை சங்கைப்படுத்தினாள், அவளுக்கு வேண்டிய அத்துணை உபகாரங்களும் செய்து அவளை அழகுபடுத்தினாள். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்துணை பேரும் அந்த பெண்ணை கௌரவப்படுத்துவார்கள், சங்கைப்படுத்துவார்கள். எனவே மனிதனாக இருக்கிறவன் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன் மனைவியினுடைய அந்தஸ்தை எந்த இடத்திலும் இறக்கிவிடக் கூடாது. எல்லா இடத்திலும் அந்த தன் மனைவியினுடைய அந்தஸ்தை உயரச் செய்ய வேண்டும். அது குடும்பத்தார்களிடத்திலே நிச்சயமாக தன்னுடைய மனைவியினுடைய அந்தஸ்தை குறைத்து விடவே கூடாது, கௌரவப்படுத்த வேண்டும் என்றார். அதுதான் அருமையான ஒரு வார்த்தை. அருமையான பெருமக்களே, அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வகான மின் அஹ்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா இப்னு கதீர் அழகா சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற அந்த வரிசையிலே அழகாக அவர்களுடைய அஹ்லாக்கை சொல்லி காட்டுவார்கள். அன்னஹு ஜமீலுல் இஷ்ரதி என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் குடும்பத்திலே அழகான முறையிலே நடப்பார்கள். தாயிமுல் பிஷ்ர், எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு இருப்பார்கள். மனைவிக்கு முன்னால் முக மலர்ச்சியோடு இருப்பார்கள். தன் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக அழகோர் வடிவமாக வாழ்ந்து காட்டுவார்கள். யுதாயிபு அஹ்லஹு, அழகா சொல்லுவார்கள், யுதாயிபு அஹ்லஹு, தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நகைச்சுவையாக விளையாடுவார்கள். வயதலத்தஃபு பிஹிம், தங்களுடைய குடும்பத்தார்களோடு கருணையோடு நடப்பார்கள் நபிகள் நாயகம். வயுவஸ்ஸிஉஹும் நஃபகதஹு, அவர்களுக்கு தேவையான நஃபகாவை, தான் கொடுக்கிற கடமையான நஃபகாவை தாராளமாக கொடுப்பார்கள். செலவினங்களை தன் மனைவிடத்தில் கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். கணக்கில்லாமல் அவளுடைய திருப்தி, அல்லாஹ்விடத்திலே கிடைக்கிற திருப்தி என்ற எண்ணத்திலே வாரி வழங்குவார்கள் நபிகள் நாயகம். அதுபோல நாமளும் வழங்க வேண்டும். வயுதாஹிகு நிசாஅஹு, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்கள், எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் கூட அவர்களோடு நகைச்சுவையாக சிரித்து விளையாடுவார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நபிகளாரிடத்தில் இருந்தது. அதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கிதான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வாழச் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை சீரும் சிறப்புமாக ஆக்கி தருவானாக. கண்ணியமான சங்கையான வாழ்வை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆக்கி தருவானாக. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக துஆ செய்தார்கள் அல்லவா, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று துஆ செய்தார்கள். மேலும் ஒரு துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம சுப்ப அலைஹிமல் கைர ஸப்பன் ஸப்பா வலா தஜஅல் ஐஷஹுமா கத்தன் கத்தா என்று நான் துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா அருளையும் வழங்குவானாக என்று எல்லோருக்காக நான் துஆ செய்து என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் இஸ்லாத்தில் கட்டாயம் என்பதையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே வாழ்ந்தால் வாழ்வு சிறக்கும் என்பதையும் குறுகிய நேரத்திலும் மிக சிறப்பான முறையிலே வாழ்த்துரை தந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு மணமக்கள் வீட்டாரின் சார்பான நன்றி. தொடர்வது திருமண ஹுத்துபா பேருரை வழங்க வருகிறார்கள். அல்ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா பள்ளியின் ஹத்தீஃபும் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் பேராசிரியருமான கணித்திற்குரிய ஷேக் மௌலானா மௌலவி எம்ஏ அப்துல் மஜீத் அலி மஹலரி அவர்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான திருமணத்தை அவர்கள் காட்டித்தந்த முறைப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற அன்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பள்ளிவாசல் இறை இல்லம் அதற்கென்று ஒரு ஹுர்மத் இருக்கிறது. எந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் 2 ரக்காத்துக்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகை தொழாமல் அமரக்கூடாது. இதா தஹல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களில் யார் எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும் பள்ளிவாசலில் நுழைகிற பொழுது பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை தொழுகை 2 ரக்அத்தை தொழாமல் அமர வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அருமையான சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிற முதல் அறிவுரை, இந்த சுன்னத்தை நாம் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஹயாத்தில் எந்த பள்ளிவாசலுக்குள் எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும், தொழக்கூடாத நேரத்தில் நுழைந்தாலும் கூட நீங்கள் 2 ரக்காத்து தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகையை தொழுதுவிட்டுத்தான் அமர வேண்டும் என்பதை பொதுமக்களாகிய உங்களுக்கு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து திருமண நிகழ்வு. திருமணம் முக்கியமான அடிப்படைகளில் 2 அடிப்படைகள், திருமணத்தினுடைய அடிப்படைகள் 2 அடிப்படைகள். மணமக்களுக்கு அதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். திருமணம் முடிக்கிறோம் என்றால் இஸ்லாம் இந்த 2 அடிப்படைகளையும் மையப்படுத்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியை சொல்லித் தருகிறது. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இதான் ரொம்ப முக்கியமானது. இதன் அளவில் தான் இன்னைக்கு மனிதர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார். இன்று நம்மிடத்தில் எல்லா வகையான வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லாரும் போதிய அளவில் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். போதிய அளவில் நமக்கு எல்லா வகையான வசதிகளையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்ம எல்லோரிடத்திலும் இல்லாத ஒரு குறை என்ன தெரியுமா? எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் என்னவென்றால் அமைதியும் ஒரு மன நிம்மதியும் தான் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. எங்கு அமைதி கிடைக்கும் என்றால், எங்கு சென்றால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும், எதை செய்தால் அமைதி கிடைக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தீர்வாக சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். அவர்களிடத்திலே உங்களுக்கு அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் மணமகனுக்கு நான் வலியுறுத்தி கொள்கிறேன். மணமகனே, உங்களுக்கு இதுவரைக்கும் அமைதி கிடைத்திருக்கும். உங்களுடைய பெற்றோர்களின் மூலமாக கிடைத்திருக்கும், உங்களுடைய நண்பர்களின் மூலமாக கிடைத்திருக்கும், உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகளின் மூலமாக, உங்களுடைய குடும்பத்தார்களின் மூலமாக கிடைத்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட நீங்கள் எதிர்பார்க்கிற, உங்களுக்கு இன்னும் அமைதி வேண்டுமே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அமைதி உங்களுடைய மனைவிடத்தில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அமைதியை பெறுவதுதான் இந்த திருமணத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு பெரிய சவால் தான் அது. மனைவிடத்தில் அமைதியை நாம் பெற்றுக்கொள்வது என்பது பெரிய சவால்.
அந்த சவாலில் நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருப்பீங்க. விளையாட்டுத் துறையில் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கலாம். அதே போன்று படிப்பு துறையில் ஜெயித்திருக்கலாம். உங்களுடைய வியாபாரத் துறையில் நீங்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள், எனவே நாமளும் திருமணம் செய்கிறோம். இல்லை, அதுவல்ல இஸ்லாத்தின் நோக்கம். மைய நோக்கமே ஒரு ஆணுக்கு அமைதி மனைவிடத்திலே கிடைக்கிறது. அவளிடத்திலே உங்களுடைய அமைதியை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் மனைவி கிட்ட அமைதியை எடுத்துக்கொள்ளவில்லையோ, அமைதி அவர்களின் மூலமாக கிடைக்கவில்லையோ, அவர்கள் வாழ்க்கையில் தோத்து போனவர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், இபாதத்துல, பொருளாதாரத்துல, வசதி வாய்ப்புல, பேச்சாற்றல்ல என்று எல்லா துறைகளிலும் மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களிடத்திலே பாருங்கள், நீங்கள் ஒரு குறை இருக்கும், அமைதி இல்லாத நிலை. எல்லா அன்பை எல்லாத்தையும் பெற்றுவிட்டேன், அழகு எண்ணத்தில் இருக்கிற அழகு போன்று யாரிடத்திலும் இல்லை, அவ்வளவு பொருளாதார வசதி இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள் போனா எனக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இவர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில தோத்து போனார்கள். இது இவர்கள் மீது குற்றம், அவர்கள் மீது குற்றம் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியவில்லை. இஸ்லாம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. உங்களுடைய மனைவிடத்திலே அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை பெறுவதற்கு என்ன வழி, அந்த வழியை இஸ்லாம் காட்டி தருகிறது. நமக்கு அது தெரியவில்லை. அமைதியை பெறுவதற்கான வழியை நாம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் என்பது ஒரு பெரிய பாடம். அதை திருமணம் செய்வதற்கு முன்னால் அதை படித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் என்னுடைய மனைவிடத்திலிருந்து அமைதியை பெறப் போகிறேன், உண்மையிலேயே நமக்கு அவளிடத்திலிருந்து அமைதி வேண்டுமானால் அதற்கான வழி என்ன, இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதற்கு பொருளாதாரம் அவசியமில்லை. அதற்கு மனைவி கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு உயரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவள் கேட்கிற பொருளை எனக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் கூட போகலாம், ஆனால் அவளிடத்தில் எனக்கு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியான ஒரு நிலையை, மனைவியை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய கரத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவளை அந்த அளவுக்கு நாம் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு முன்னாடி கூட மௌலவி அவர்கள் சொன்னார்கள், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நமக்கு கட்டளையிடப்படுகிறது, பெண்ணுக்கல்ல. ஆண்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? அவள்கிட்ட இருந்து நீங்கள் அமைதியை பெற வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கல்யாணம் முடித்து, பிள்ளைகள் பெற்றெடுத்து, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து, ஆனால் இதுவரைக்கும் அமைதியை அவரால் பெற முடியவில்லை. எல்லாம் நடந்திருக்கிறது வாழ்க்கையில, ஏதோ வாழ்கிறார், அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், பெரிய சோகத்தில் இருக்கிறார். ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உள்ளபடியாக திருமணத்தின் மூலமாக அமைதி என்று சொல்கிறார்களே, அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சு, கேள்விப்பட்டதாகத்தான் சொல்கிறார். அவரால் அதை பெற முடியவில்லை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவிடத்தில் நல்லவர் என்ற பெயரை வாங்கியவரே உங்களில் சிறந்தவர். அதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் அங்க இந்த அமைதியை பெற முடியும். நாம் மனைவி கிட்ட இருந்த அமைதியை பெற வேண்டுமானால் மனைவி கிட்ட முதல்ல நல்ல பேர் எடுக்க வேண்டும். மனைவியை நல்ல முறையில நடத்தி கொள்ள வேண்டும். மனைவியை நல்ல முறையில நடத்துகிற பொழுது, மனைவி கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைக்கிற பொழுது, உங்களுக்கு நிச்சயமாக அமைதியை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதாங்க திருமணத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அமைதிக்காக வேண்டிதான் நாம் திருமணம் செய்கிறோம். அமைதிக்காக வேண்டிதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் திருமணத்தினுடைய ஹிக்மா, அதுதான் திருமணத்தினுடைய நுட்பம், அதுதான் திருமணத்தினுடைய தாத்பரியம், அதுதான் திருமணத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தை சிதைத்து விடக்கூடாது. இது மணமகனுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற எல்லோருக்குமான செய்தியாக எடுத்துக்கொள்ள. அமைதியை மனைவி கிட்ட இருந்து பெறுவதற்கு நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வாருங்கள். அதற்கு இன்னொரு காரணம், மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கிறது, அதே போன்று மனைவியை நல்ல முறையில் நடத்தி கொள்ளுதல், மூன்றாவதாக விட்டு கொடுக்கிற அந்த நிலையை எடுத்துக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை.
அது நம்மகிட்ட இருக்கணும். சகிப்புத்தன்மை இருக்கும் காலமெல்லாம் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கி கொண்டே இருக்க, அதனால நம்ம தக்க வைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. சகிப்புத்தன்மை நம்மிடத்துல கண்டிப்பாக இருக்கும். மணமகனுக்கு அதையும் வலியுறுத்துகிறேன். என்னுடைய தாய்கிட்ட நான் சகிப்புத்தன்மை இல்லாம நடந்து கொண்டாலும் அந்த தாய் என்னை எப்பொழுதுமே நேசிப்பாள். என்னுடைய தந்தையிடத்தில் அப்படி நடந்து கொண்டாலும் கூட அவர் நேசத்தை வெளியில் நமக்கு காட்டாவிட்டாலும் உள்ளத்தில் ஓரத்தில் ஒரு இடத்தில் எனக்கு இடம் வைத்திருப்பார் என்னுடைய தந்தை. என்னுடைய சகோதர சகோதரிகளும் அப்படித்தான். ஆனால் எனது மனைவி, அவளை நான் எப்படி அவளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற என்னிடத்தில் அவள் நடந்து கொள்கிற பொழுது ஏற்படுகிற பிழைகளை சகிப்புத்தன்மையோடு நான் ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் மனைவி உள்ளபடியாக நம்மை நேசிப்பாள். அவள் நம்ம நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு கண்டிப்பாக அமைதி கிடைத்தது. அதனால தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய உரிமைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நீங்க உரிமையை கொடுங்கள், அவளுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு ரிஜாலி, எனக்கு முன்னாடி கூட மௌலவி அந்த வசனத்தை ஓதி விளக்கம் சொன்னார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீர் விரிவுரையை பெருசாக இங்க பேசி காட்டினார்கள். எனவே அதுக்குள் நான் செல்லவில்லை. ஆனால் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது, மனைவிக்கென்று உரிமை இருக்கிறது. நம்ம எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பெரிதாக பேசுகிறோம். அது கண்டிப்பாக இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே போன்று மனைவிக்கு நாம் என்ன உரிமையை கொடுத்திருக்கிறோம்? அவளுக்கு உரிமை இருக்கிறது, அவளுக்கு கோபப்படுகிற உரிமை இருக்கிறது. உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அப்படி வாழ்ந்தார்களா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே அவர்கள் மனைவி இப்படி சொல்லி காமித்தார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு எடுத்து சொல்கிறார். நான் ஆயிஷாவை பார்த்திருக்கிறேன். அவள் கோபமாக இருக்கிற சந்தர்ப்பம், கோபம் இல்லாத சந்தர்ப்பம், இரண்டையும் பிரித்து காட்டுகிறார். நபிகள் நாயகம் அதை உணர்ந்திருந்தார்கள், சகிப்புத்தன்மையோடு விட்டிருந்தார்கள். அவள் என் மீது கோபமாக இருக்கிற பொழுது, சத்தியம் செய்கிற பொழுது, அவர்கள் சொல்லுகிற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவன் யாரோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்வார். நான் புரிந்து கொள்வேன், ஆயிஷா இப்பொழுது கோபமாக இருக்கிறார். இப்படி ஒரு கணவன் புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவிடத்தில் வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்றால், உலகத்திலே ஒரு சிறந்த மனிதர் என்ற பெயர் எடுத்தவர், அல்லாஹ்வோடு தொடர்புடையவர், அன்று அரபு தீபகற்பத்தின் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர், அன்றைய வல்லரசினுடைய பெரிய ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை சிற்றரசர்களாக வந்து சந்திக்கிற நிலை, அவர்களை சுற்றி ஆண்டு கொண்டிருந்த அரசர்களுக்கெல்லாம் மடல் எழுதி அஸ்லிம் தஸ்லம் என்கிற வார்த்தையை சொல்லி இவ்வளவு பெரிய புரட்சி செய்த நபிகள் நாயகம் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்கிறார்கள். என்னுடைய மனைவி என் மீது கோபமாக இருக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவன் மீது ஆணையாக என்று சொல்வார்கள். நான் உணர்ந்து கொள்வேன், எனது மனைவி கோபமாக இருக்கிறார். நியாயமான கோபம், அதற்கென்று நான் உரிமை கொடுத்திருக்கிறேன், அதற்கென்று நான் விட்டுக் கொடுக்கிறேன். இதுதான் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் இருக்கிற பொழுதுதான் மனைவி என்னை வாழ்த்துவாள், மனைவியை என்னை நல்லவர் என்று சொல்வாள். மனைவி என்னை நல்லவர் என்று சொல்கிற பொழுதெல்லாம் எனக்கு அமைதி கண்டிப்பாக மனைவிடத்திலிருந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதற்கு என்ன நம்ம செய்திருக்கிறோம்? மணமகனை, இந்த அடிப்படையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதுல நீங்க ஜெயித்து காட்ட வேண்டும். இதுதான் திருமணத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது நோக்கம், திருமணத்தினுடைய இரண்டாவது நோக்கமாக எடுத்துக்கொண்டால் குழந்தை பெற்றெடுத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன். அந்த பெண்ணை பற்றி சொல்றாங்க, தாத்து மன்சப், அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நல்ல குடும்பத்தை சார்ந்தவள், ரொம்ப அழகான பெண்மணி, ஜமீலா, ரொம்ப அழகா இருக்கிறாள், நான் அவளை நேசிக்கிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முடியாதுன்ட்டாங்க. மீண்டும் போய் கேட்கிறார் கொஞ்ச நாள் கழித்து, ரசூலுல்லாஹ் முடியாதுன்ட்டாங்க. மூன்றாவது முறையும் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணி நல்ல குடும்பத்தை சார்ந்தவள், ரொம்ப அழகான பெண்மணி, எல்லா வகையான பண்பும் அவளிடத்தில் இருக்கிறது, எனக்கு திருமணம் செய்து தாருங்க, ரொம்ப நேசிக்கிறேன், அவளை ரொம்ப விருப்பப்படுகிறேன். அப்பொழுதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸவ்வஜு அல் வலூத அல் வதூத என்று சொன்னார். நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். யாரை தெரியுமா?
உங்கள் மீது அதிகம் அன்பு வைக்கிற குழந்தை பெற்றெடுக்கிற பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அவருடைய வாரிசை பார்க்கிறாங்க, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தன்மையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் செய்வது யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் குழந்தை பெற்றெடுக்கிற பெண்ணையே திருமணம் செய்யுங்கள். அதற்கான வாய்ப்புள்ளவளா என்று பார்த்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அதற்கு பிறகு குழந்தையை தர்றது தராதது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. ஆனால் நீங்க அதற்கான தோதுவான குடும்பத்தில் திருமணம் செய்யுங்கள் என்பதை நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே தான் சொன்னார்கள், தனாக்கஹு வ தவாலது, நீங்கள் திருமணம் செய்யுங்கள், குழந்தை பெற்றெடுங்கள், அதிகமாக குழந்தை பெற்றெடுங்கள். நாளைக்கு எனது உம்மத் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப இதுவும் மைய கருத்தாக இருக்கிறது, இது நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படைகளை மணமகளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விட்டோம். அதே போன்று மணமகனை பற்றி நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ், எனக்கு தெரிந்த வரைக்கும் தொழுகை இபாதத்தில் கவனம் உள்ள ஒரு அருமையான மணமகன். எல்லா வக்து தொழுகைக்கு அவர் சரியாக வந்து வருவார். ஏனென்றால் அவர் தொழுகிற பள்ளிவாசலே நானும் தொழுகிறேன். எங்களுடைய மஹல்லாவாசி ஆயிட்டார். எனவே அவர் தொழுகை இபாதத்தில் கவனத்தோடு, ஜமாத்தை கவனத்தோடு அவர் கடைபிடிக்கக்கூடியவர் என்பதில் இரண்டாவது கருத்து கடமையில்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகும் அதை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு நான் நசீஹத் செய்து கொள்கிறேன். அடுத்து அதே போன்று அவர் இன்னொரு புரட்சியை செய்திருக்கிறார். நம்ம ஊரை பொறுத்தவரை அதை புரட்சி தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றவர்களோட இது சாதாரண விஷயம், இது போய் மௌலவி புரட்சி என்று சொல்கிறாரே என்று மற்றவங்க நினைக்கலாம். எங்க ஊரை பொறுத்த வரையில பெண்ணு வீட்டில் போய் இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் இவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் எனது மனைவி திருமணம் செய்து நான் வீடு கட்டி அவளை என்னோட வைத்துக் கொள்வேன் என்கிற இந்த அடிப்படையில் உறுதியா இருந்து வீடு கட்டி விட்டார் நினைக்கிறேன். சரியா? வீடு கட்டி அதுல தான் இன்ஷா அல்லாஹ் அவர் குடியிருக்க போகிறார். இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மாதிரியான புரட்சியை அருமையான இளைஞர்கள் செய்யுங்கள். வாழ்க்கையில எனது மனைவிக்கு நான் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், எனது மனைவிக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும், எனது மனைவிக்கு நான் ஆடை கொடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இருப்பிடம், தங்குற இடம், உணவு, உடை, இந்த மூன்றும் ஆண்களை பொறுத்தவரையில கண்டிப்பாக அடிப்படையில மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அம்சம். இதுல நாம் பல நேரங்களில நம்முடைய ஊர் கலாச்சாரம் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு பெரிய புரட்சி செய்திருக்கிறார். அவர் நினைத்தால் மனைவி வீட்டில் வந்து இருக்கலாம், அதே போன்று அவர் தங்குற வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் தனியாக வீடு கட்டி எனது மனைவியை அங்கதான் நான் வைத்துக் கொள்வேன் என்கிற இப்படியான ஒரு நிலையை எடுத்திருப்பது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை இந்த இளைஞர்கள் கூடியிருக்கிற இந்த சபையில, இளைஞர்களை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில சொல்ல வேண்டும் என்று ஆர்வப்பட்டு அதை நான் சொல்கிறேன். எனவே இவர் ஒரு முன்மாதிரியான மணமகனாக இங்க இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடும் மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்தும் அவர் புரட்சியை காட்டி அவர் உண்மையான ஒரு புரட்சிகரமான தம்பதி என்பதை நமக்கு இன்ஷா அல்லாஹ் நிரூபித்து காட்டுவார். அதற்காக வேண்டி துஆ செய்து கொள்வோம். அதே போன்று அருமையானவர்களே, ஒலிமா விருந்து, இந்த ஒலிமா விருந்தை பொறுத்தவரையில மாப்பிள்ளை வீடும் பெண்ணு வீடும் கலந்து கலப்படமாக செய்யப்படுகிற உணவுகளுக்கு மத்தியில மணமகன் அவர் குடும்பத்தை அவர் தன்னுடைய சொந்த செலவிலேயே ஒலிமாவையும் கொடுக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இதையும் இங்கு நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இன்றைய ஒலிமா கலாச்சாரத்தில் இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்றைய ஒலிமா கலாச்சாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் ஆண்கள் உணவு உண்ட பிறகு எல்லாரும் முற்றிலும் சென்று விடுவார்கள், அதற்கு பிறகுதான் பெண்கள் வருவார்கள். ஆனா இன்னைக்கு உள்ள கலாச்சாரம் உள்ளபடியாக ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப கவலையாக இருக்கிறது. நிறைய ஒழுக்கமுள்ள ஆண்களும் ரொம்ப கண்ணியமான ஆண்கள் என்னிடத்தில் வருத்தத்தோடு சொன்னார்கள், ஒலிமாக்க இப்போ வெறுப்பா இருக்கிறது. ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சேரு பின்னாடி பெண்களும் நின்று கொண்டிருக்கிறார், எப்போ இவர் சாப்பிட்டுட்டு வெளியே போவார். கடைசி நேரத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு உண்டான நெருக்கடி எங்க போய்விட்டது? ஒழுக்கம் எங்க போயிருச்சு? நம்முடைய கலாச்சாரம். நம்மெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஆண்கள் பெண்கள் வெளிமா விருந்து என்கிற அந்த விருந்துல எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சால்ல பல கரங்கள் வருகிற பொழுது அதை பரக்கத் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பரக்கத் என்கிறத
இன்று வரைக்கும் நாம் கடைபிடித்து வந்தாலும் கூட அதில் சில கலாச்சார சீரழிவுகள் வருகிறது. பெண்களும் அந்த ஆண்கள் சாப்பிட்டுட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே பெண்கள் உள்ளே நுழைந்து விடுகிறார். ஆண்கள் சாப்பிட்டுட்டு அதை பத்தியெல்லாம் கவலைப்படையில, பக்கத்திலே அமர்ந்து கொள்கிறார். எங்க சென்று கொண்டிருக்கிறது? காயல்பட்டினம் எங்க செல்கிறது? இந்த கலாச்சாரம் நீடித்தால் உள்ளபடியாக நம்முடைய இஸ்லாமிய மாஹவுல் மாற்றப்பட்டு விடும். நம்ம ஊருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் உண்மையிலேயே குலைக்கப்பட்டு விடும் என்பதையும் இங்கு நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்படியான நிலை வழிமாக்களில கடைபிடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். எனவே அருமையானவர்களே, இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் நல்ல மகிழ்ச்சி அல்லாஹ் கொடுக்கட்டும். அவர்களுக்கு சிறந்த நல்ல துர்ரியா சாலிஹாவை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் குறித்தான பல்வேறு தகவல்களை மிக சிறப்பான முறையிலே தந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு மணமக்கள் வீட்டாரின் சார்பான நன்றி. தொடர்வது திருமண ஒப்பந்தம். மர்ஹூம் ஹாஜி எஸ் லெப்பை தம்பி அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் எஸ் எல் ஜிஃப்ரி அவர்களின் மகள் வழி பேரனும், ஜனாப் எல்டி சித்திக் ஜே நசுஹா அவர்களின் அன்பு புதல்வன்மாகிய மணமகன் எஸ் முஹம்மது அஃப்ரீத் பிகாம், மர்ஹூம் செய்து முஹம்மது அவர்களின் மகன் வழி பேத்தியும், ஹாஜி எம்ஏகே கமால் அவர்களின் மகள் வழி பேத்தியும், எஸ்எம் முஹம்மது நூஹ் கே ஜுலைஹா பர்வீன் ஆகியோர்களின் அன்பு புதல்வியுமாகிய மணமகள் எம்என் ஹபீப் ஆயிஷா பேகம். அறிவிக்கப்பட்ட இந்த இணைகளுக்கான ஈஜாப் கபூல் என்னும் வாழ்க்கை ஒப்பந்த வசந்த வார்த்தைகளை மணமகளின் தந்தை எஸ்எம் முஹம்மது நூஹ் அவர்கள் எடுத்தோத அதை மணமகன் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கும் நிகழ்வு. ஹபீப் ஐசாவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 104 கிராம் தங்க நகையை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இந்த சபையோர்கள் சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன். இது மனப்பூர்வமான வாக்கு ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆமீன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்விலும் உங்களுக்கு அபிவிருத்தி இது தந்தல் புரிவானாக. உங்கள் இருவரையும் நற்கர்மங்களில் ஒன்றிணைப்பானாக. அறிவிக்கப்பட்ட மகர் கொடுக்கப்படுகிறது. இந்த அவையிலே குழுமிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி. திருமணத்திற்காக காத்திருக்கும் நீங்கள், இப்பொழுது வழங்கப்பட்ட மகர் என்றால் என்ன என்பதனை மாற்று சமய இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அது மணக்கொடை என்று சொல்வோம். அதாவது தாம் கரம் பிடிக்கின்ற மணப்பெண்ணுக்கு குறிப்பிட்ட அந்த மகர் தொகையை, மணக்கொடையை வழங்கி அந்த மணமகளை இவர் திருமணம் முடிக்கிறார். இதுதான் இஸ்லாத்தின் நெறியும் வழியும். எந்த வழியிலும், எந்த வகையிலும், எந்த ரூபத்திலும் பெண்ணிடத்தில் பொருளோ பணமோ பெறுவது கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கட்டாயம். ஆகவே இளைஞர்களே, நீங்கள் யாராகவும் இருங்கள், வரதட்சணை வாங்கி விடாதீர்கள். நீங்கள் ஆண்களாக இருங்கள், பெண்களுக்கு கொடுங்கள் என்பதே இதனுடைய கருத்தாக அமைகிறது. நிகழ்வில் தொடர்வது நன்றியுரை வழங்க வருகிறார்கள் ஆடியோலாஜிஸ்ட், காது மற்றும் பேச்சு நிபுணர், மெடிசின்ஸ் கிளினிக் துபாயில் பணியாற்றக்கூடிய மணமகனின் சகோதரர் எஸ் முஹம்மது ஷாஹித் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிற துணைவல்ல இறைவனுக்கு ஆரம்ப நன்றி.
மணமக்களை வாழ்த்தி மகள வருகை தந்த சிறப்பி தந்த ஆலிமா உலமாக பெருமக்களுக்கும் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடு பெருமக்கள் மணமக்களின் நண்பர்களுக்கும் இந்த திருமண நிகழ்வு சிறப்பாக நடந்தேற அளித்த நம் ஜாமில் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் கிராத் ஓதிய சமீம் அவர்களுக்கும் திருமண நிகழ்வை இணையதளங்களில் கண்டு அவதானித்து மகிழ்வத மணவர்களுக்கு வாழ்த்தும் துவாவும் வழங்கி கொண்டிருக்கும் இருமண மக்கள் வீட்டின் உறவினர்களுக்கும் அன்பார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அல்ஹாஜ் ஏஆர் தாஹா காக்கா அவர்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். ரஸாக்குல்லா ஹைரா சுக்ரன் ஜஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்பு சொந்தங்களே, என்னுடைய அழைப்பை பெரும்பாலும் என்னோடய அழைப்பு நான் வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருக்கேன், நேரில் கொடுக்க முடியல. உங்களை ரோட்டில் பார்த்தப்பெல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். மாஷா அல்லாஹ் எல்லாரும் சிறப்பாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டு வைபவங்களையும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி அழைச்சா கூட போதும், கண்டிப்பாக வருவேன், உங்களுக்காக துவா செய்வேன். எனக்காகவும் என் குடும்பத்தாருக்கும் என் மக்களுக்காகவும் மணமக்களுக்காகவும் துவா செஞ்ச வந்த நல்ல உள்ளங்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்யட்டும், உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும், நிம்மதியான நிறைவான சுகமான சந்தோஷமான ஆஃபியத்தான வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்வின் இறுதியில் இருக்கின்றோம். சில அறிவிப்புகள். காலத்தின் அருமை கருதியும் கூட்டத்தின் நெருக்கடியை மனதில் கொண்டும் மணமகனுக்கு வாழ்த்து கூற விரும்புவோர்கள் வலப்புறத்திலிருந்து வரிசையாக வந்து கைலாகு மட்டும் கொடுத்து கொள்ளும்படி வேண்டுகிறோம். மேலும் இது இறையல்லம் ஆகையினால் எவ்வித சப்தமோ சலசலப்போ எதுவும் இல்லாது அமைதி காப்பதும் கவனத்தில் கொள்ளவும் வேண்டுகிறோம். இத்துடன் எனக்கு தரப்பட்ட தொகுத்தளிப்பை நிறைவு செய்ததோடு இறுதியாக இறை பிரார்த்தனை, அதாவது இந்த அவையில் நம்மை அறியாது நடந்துவிட்ட தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக அவைகளை இறைவன் பொறுத்தொருளும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை ஒன்றாக ஓதி இந்நிகழ்வை முழுமை செய்வோமாக. ஆமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان
فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان
فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. إن الذين يلحدون في آياتنا لا يخفون علينا أفمن يلقى في النار خير أم من يأتي آمنا يوم القيامة اعملوا ما شئتم إنه بما تعملون بصير. إن الذين كفروا بالذكر لما جاءهم وإنه لكتاب عزيز لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث.